அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முறை காபத்துல்லாட இமாம் ஆகி அப்துர் ரஹ்மான் சுதைஸ் அவர்கள் உரையாற்றிய வேளையிலே ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்தினார். ஒரு சிறுவன் இருந்தானாம். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் மிகவும் குறும்பு செய்யக்கூடிய ஒரு சிறுவனாம். அந்த சிறுவன் அந்த வீட்டுக்கு விருந்தினர்கள் வர்றாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த தாய் அந்த விருந்தினர்களுக்காக உணவு சமைக்கிறான். அந்த உணவு சமைச்சு அந்த மேசையில் வச்ச டைமில் அந்த சிறுவன் அந்த உணவில் அப்படியே மண்ணை வாரி போட்டுறான். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த தாய் அந்த சிறுவனை பார்த்து என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? நீ காபத்துல்லாட இமாம் ஆகிடுவாய். என்ன சொன்னாங்க? நீ காபத்துல்லாட இமாம் ஆகிடுவாய் அப்படின்னு சொன்னாங்க. சென்னத்தோடையே அந்த காபத்துல்லாட இமாம் ஆகி சுதேஸ் அவர்கள் தேம்பி 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 அழுகிறாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, அந்த சிறுவன் யார் தெரியுமா? நான் தான் அப்படின்னு சொன்னாங்க. இதுலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன விஷயம்னு தெரியுமா? நம்ம யாருக்கும் மனசால ஏசரல, வாயால தான் வார்த்தை வார. தாய்மார்களுக்கு ஒரு அன்பு கட்டலை, உங்களோட வார்த்தைகளை உங்களோட பிள்ளைகளுக்கு ஏச கொள்ள பார்த்து ஏசுங்க.